பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த நாள்லயும் கூட நான் ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியத்தை, அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். என்னன்னா, நீங்க தலைப்பிலேயே பார்த்திருப்பீங்க, இருதய வியாதியை நாம் எப்படி தடுக்க முடியும், இருதயத்துல வியாதி வராம எப்படி நம்ம காத்துக்கொள்ள முடியும். வேதத்துல அப்படியே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பாருங்க, வார்த்தைகள் ரொம்ப தெளிவா இருக்கு. அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கருத்தாய் கை கொள்ளும் பொழுது, வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது, செவி கொடுக்கும் பொழுது, இப்படிப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் நம்ம நீங்களாகி காக்கப்படுவோம். வார்த்தையில அவ்வளோ வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நீங்க எந்த வியாதியை குறித்தும் பலவீனங்களை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்காக தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம தியானிக்கிறது. பாருங்க, கவனமாய் கேளுங்க. இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து நீங்க திரும்பமாக படித்து இரவும் பகலும் இந்த வசனங்களை தியானித்து கொள்ளுங்க. தியானித்து கொண்டே இருங்க. இரவும் பகலும் தியானித்து கொண்டே இருக்கணும். இந்த வசனங்கள் வாயை விட்டு பிரியக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய சரீரம் சுகத்தோடும் பலத்தோடும் காக்கப்படும். பாருங்க, கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20 23 வசனம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். நம்ம செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். பாருங்க, 21வது வசனம். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். எல்லா நம்ம உடல் உறுப்புகளும் இந்த வசனங்கள்ல வந்துடுது. இந்த 27வது வசனம் வரைக்கும் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். 20வது வசனத்திலிருந்து 27வது வசனத்து வரைக்கும் நம்மளுடைய உடலின் எல்லா உறுப்புகளும் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. பாருங்க, அப்ப வசனம் சொல்ற விதமாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்கெல்லாம் நம்ம சரியாக கீழ்ப்படியும் போது எல்லா உறுப்புகளும் இங்க சொல்லப்பட்ட விதமாக பாதுகாக்கப்படுது. இதை நீங்க கவனமா எடுத்து நீங்களே படிச்சு பாருங்க. இப்ப நான் ஒன்னொன்னா எடுத்து சொல்ல போறேன். இவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் வார்த்தைகள், அவைகள்னா வார்த்தைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. அப்ப அதை நம்ம அவ்வளோ கருத்தா கை கொள்ளணும். அதனாலதான் 20வது வசனம் போட்டிருக்கு, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. பாருங்க, இப்ப டாக்டர் கிட்ட போறோம், எந்த ஒரு பிரச்சனைனாலும். இப்ப கோயம்புத்தூர்ல பெரிய ஹாஸ்பிட்டல் கோவை மெடிக்கல்ஸ், அங்க போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு பெரிய பெரிய பில்டிங்ஸ். பாருங்க, போய் பார்த்தீங்கன்னா கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ கூட்டம். அப்பாயின்மெண்ட் இல்லாமல நீங்க போகவே முடியாது. ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டுறணும். அவ்வளோ கூட்டம் டாக்டர்ஸை போய் பார்க்கறதுக்கு. அப்போ டாக்டர்ஸ் சொல்ற காரியங்களை அவ்வளோ கருத்தா கவனமா கேட்குறோம். ஏன்னா நம்ம உயிர் அவ்வளோ முக்கியம். நம்ம உயிர் மேல அவ்வளோ ஆசைப்படுறோம். பாருங்க, அப்போ அந்த சரீர பிரகாரமான உயிர் நம்ம ஜீவனோட இருக்கணும்னு அவ்வளோ ஆசைப்படுறோமே. அதுக்கு நம்ம முழு சரீரமும், ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் பாதுகாக்கப்படுறதுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, அந்த மருந்து மாத்திரைகள் எல்லாம் செயல்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பாருங்க, கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளுடைய சரீரத்தை அவர் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த வசனங்கள்லாம் நம்ம கண்ணை விட்டு பிரியவே கூடாது. அப்ப எப்பொழுதும் வார்த்தைகள் மேல நம்ம கண்ணோக்கமாய் இருக்கணும். அவைகளே உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இப்ப இந்த வசனத்தெல்லாம் நான் என்ன பண்ணணும்? என் இருதயத்துக்குள்ள காத்துக்கொள்ளணும். அப்ப இந்த வசனங்கள் என் இருதயத்துக்குள்ள போகும்போது அங்க இந்த வியாதி வர்றதுக்கு இடமே கிடையாது. ஒருவேளை நீங்க உங்களுடைய இருதயம் பலவீனப்பட்டு நீங்க வியாதிப்பட்டு இருப்பீர்களானால், பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நீங்க நம்புங்க. இந்த வார்த்தைகளை உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு போங்க. நிச்சயமாகவே நீங்க மாற்றத்தை காண்பீர்கள். இந்த வார்த்தைகளானது உங்களை எல்லா விதமான இருதய வியாதிக்கும் காத்துக்கொள்ளும். ஏன்னா வசனம் ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாது. வார்த்தையில அவ்வளோ வல்லமை இருக்கு. பாருங்க, அடுத்தது 22வது வசனம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். நம்மளுடைய உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியம். இந்த வசனங்களை கண்டுபிடிச்சு இதை கருத்தாய் நம்ம கை கொள்ளும் பொழுது நம்ம உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா.
அதனால இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ளணுமா? 23வது வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த இருதயத்துக்குள்ள இருந்துதான் ஜீவ ஊற்றுன்னா வாழ்க்கையின் எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த இருதயத்துக்குள்ள இருந்துதான் புறப்பட்டு வருது பாருங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையான சந்தோஷம், சமாதானம், உடல் ஆரோக்கியம், குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும், வளமும், செல்வமும், கனமும், மகிமையும் எல்லாமே இந்த இருதயத்துக்குள்ள இருந்துதான் புறப்பட்டு வருது பாருங்க. அடுத்தது 24வது வசனம் பாருங்க. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. வாயில கண்ட மாதிரி தாறுமாறான வார்த்தைகளை நாம் பேசாதபடி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. கண்ட வார்த்தைகளை நம்ம தாறுமாறா பேசக்கூடாதுன்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. அதை ரொம்ப நம்ம கவனமா அந்த வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணி வச்சு, வாயின் தாறுமாறுகள், மாறி மாறி பேசுறது, பொய் பேசுறது, கெட்ட வார்த்தைகளை பேசுறது, இப்படிப்பட்ட தாறுமாறுகளை நம்மளை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. கர்த்தர் நல்லவர், நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார். ஆனா கர்த்தருடைய வார்த்தையும் தேவையில்லாத கண்ட வார்த்தைகளும் மற்றவங்களை பற்றி பேசுகிற வார்த்தைகளும் நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அதுதான் வாயின் தாறுமாறுகள். தாறுமாறான பேச்சுகள் நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. அடுத்தது 25வது வசனம் பாருங்க. உன் கண்கள் நேராய் பார்க்க கடவுது. நேராய்னா சரியா ஒருத்தவங்களை பார்க்கும்போது நம்ம சரியான எண்ணத்தோட பார்க்கணும். ஒருத்தவங்க சரியில்லை அப்படின்னா ஆண்டவரே நம்மளுக்கு சொல்லிடுவாரு, இவங்க கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு ஆவியானவர் நமக்கு அழகா கற்றுக் கொடுப்பாரு பாருங்க. அப்ப நம்மளுடைய கண்கள் சரியா பார்க்கணும், வார்த்தைகளை பார்க்கணும், சரியான காரியங்களை பார்க்கணும் பாருங்க. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. கண் இமைகளை குறித்து கூட வேதம் நமக்கு போதிக்குது. கண் இமைகள் செவ்வையாய் பார்க்க கடவுது. யார் இந்த மாதிரி எல்லாம் டீச் பண்ணுவா? இப்படியெல்லாம் நம்ம இருக்கும்போது எப்படி வியாதி நம்ம சரீரத்துக்குள்ள வர முடியும்? நிச்சயமாய் இந்த சரீரத்தை சாத்தான் தொடவே முடியாது. இப்ப நம்மளே புரிஞ்சுக்கலாம் எந்தெந்த இடத்துல நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம், எதனால இப்படிப்பட்ட பாதிப்புகள் வருது. அப்ப இந்த இடத்துல எல்லாம் நம்ம கோட்டை விட்டுருக்கோம். வாயின் தாறுமாறுகள், உதடுகள் சரியான வார்த்தைகளை பேசல, கண்ணு சரியா பார்க்கல, கண்ணுமைகள் சரியா பார்க்கல, இருதயத்துல கண்ட குப்பைகளை நிறைச்சு வச்சிருக்கிறோம். அதனால இதெல்லாம் நம்மளை விட்டு தூரப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே இந்த இருதயம் நல்ல சுத்தமான இருதயமாய், பலமான இருதயமாய் அது காக்கப்படுது பாருங்க. அடுத்தது 26வது வசனம். உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டு இருப்பதாக. சரியான இடங்களுக்கு போகணும், நன்மை செய்ய போகணும், ஆலயத்துக்கு போகணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. கண்ட இடங்களுக்கும் பரியாசக்காரர் உட்காருகிற இடத்தில் உட்காராதேன்னு வசனம் சொல்லி கொடுக்குது. நம்ம எந்த மாதிரி இடங்களுக்கு போறோம், இவைகளை குறித்தும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது 27வது வசனம். வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. அப்ப நம்ம கால்கள் தீமை செய்ய போகக்கூடாது, கெட்ட காரியங்களை செய்ய நம்ம கால்கள் வேகமா ஓடக்கூடாது, எங்கேயும் நம்ம போகக்கூடாது. கால்களை தீமைக்கு விலக்கி காத்துக்கொள் அப்படின்னு சொல்லுது பாருங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம் கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், வியாதிகள் இல்லாம இருப்போம். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கும் போது அந்த 23வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. அந்த அன்னைக்கு நான் முன்னமே சொன்னபடி யூடியூப்ல உடம்ப குறைக்கிறதுக்கு, நீங்க கலர் ஆகிறதுக்கு, நீங்க அழகாகிறதுக்குன்னு நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸ் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் போயிருக்கும். ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் அதையெல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம அழகாகணும், நம்ம உடம்பு இளைக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்ம எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இருதயத்துக்குள்ள கொண்டு போய் அவைகளை நாம் இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது, இந்த டிப்ஸை கவனிக்கும் பொழுது நம்ம எப்படி இருப்போம்? வியாதி இல்லாம இருப்போம், மருந்து மாத்திரைகள் சாப்பிடாம இருப்போம். வார்த்தைகள் நம்மள அழகாக்கும் பாருங்க. இருதயம் சுத்தமா இருக்கும்போது நம்ம முகத்துல ஃப்ரெஷ்ஷா இருப்போம். பிரியமானவர்களே, இதெல்லாம் நீங்க நிச்சயமா செஞ்சு பாருங்க. நம்ம மற்றவங்களுக்கு அழகாக காணப்படுவோம். ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தைகள்.
இருதயத்தை நம்ம அவ்வளோ சுத்தமா வார்த்தைகளால நிரப்பி காத்து கொள்ளும் பொழுது எல்லா வியாதிகளுக்கும் நம்ம நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவோம். பாருங்க, கடைசியா 23வது வசனத்தை வாசித்து முடிப்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். 22வது வசனம், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். உடலுக்கெல்லாம் எது ஆரோக்கியம்? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கண்ணு நல்லா இருக்கும், காது நல்லா இருக்கும், நம்ம வாய் நல்லா இருக்கும், இருதயம் நல்லா இருக்கும், கைகள் நல்லா இருக்கும், கால்கள் நல்லா இருக்கும். எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சித்தத்தை செய்கிற உடல் உறுப்புகளா இருக்கும். நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில வியாதி இல்லாமல், பலவீனங்கள் இல்லாமல் மற்றவர்களுக்கும் நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம், இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.